பார்வதியம்மா பேசுகிற தாய் இந்தியா நாடு டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் கணக்கு நீதிபதி ஜட்ஜி ஆணும் பெண்ணும் கவனமாக போய்க்கப்பா. ஐயா போட்டார் கணக்கு, நீதி அரசர் போட்டார். அவர் இப்போ விளையாட்டு விளையாண்டுட்டு தான் இருக்காரு. இருந்தாலும் எல்லா ஆணும் பெண்ணும் நீதிபதி ஜட்ஜி ஆணும் பெண்ணும் கவனமாக போய்க்கோங்கப்பா. நீதி அரசர் போட்டார் கணக்கு, நீதிமன்றத்திலிருந்து எல்லா கணக்குமே எடுக்கார். இப்போ எல்லாரும் இப்போ உள்ள மாட்டுதானே. டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் பல கோடி உள்ளவன் அரசியல்வாதி எல்லாம் மாட்டுதே அப்படிங்கிற கணக்கில் அவனுக்கு எல்லாம் தெரியுது. உட்காந்துட்டாரு ஐயா, உட்காந்துட்டாரு, கணக்கை ஒப்படைக்க மாட்டான். அவன் இவர்கிட்ட மோதி பார்ப்பான். நீதி அரசர்கிட்ட முடியுமா? நீதித்துறை அவர்தான், நீதி அரசர் அவர்தான், நீதிமான் அவர்தான், நீதிபதி ஜட்ஜு அவர்தான் ஐயாத. 4 கணக்கு பாயிண்டில் எல்லா நீதிமன்றத்தில் கணக்கு இருக்கு. 4 பாயிண்ட் கணக்கு, 4 பாயிண்ட் கணக்கில் 4மே கணக்கு பூமியில் இருக்கிற கணக்கு தப்பாக கணக்காக ஓடின கணக்காக இப்போ கணக்கு நீதி அரசர் உட்கார்ந்து கணக்கு எடுக்கார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா, உலகமே புரிஞ்சுக்க, உலக நீதிமன்றமே புரிஞ்சுக்கப்பா. நீதித்துறை கணக்கு எடுக்கார். நீதித்துறை கணக்கு நீதி அரசர் ஐயா தான் போட முடியும். பார்வதியம்மா பேசுகிற கெடுக்கப்பா. நீதிபதி ஜட்ஜி கணக்கு வீட்டில் கணக்கு எழுதிடுவார். இன்னாருக்கு இன்னார்னு எழுதுறாருல, அது ஐயா தான் கணக்கு. இப்போ இன்னாருக்கு இன்னாரை பிடிச்சி உள்ள தூக்கி ரிவிட்டு அடிக்கிறது ஐயா தான். புரிஞ்சுக்கப்பா. ஆணும் பெண்ணும் நீதிபதி ஜட்ஜி ஆணும் பெண்ணும் எல்லா கணக்குமே இப்போ எடுக்கார். ஐயா தான் எடுக்கார். எல்லாம் உட்கார்ந்து தோண்டி எடுக்கார் நீதி அரசர். அதனால நீதிபதி ஜட்ஜி ஆணும் பெண்ணும் கவனமாகவே போய்க்கப்பா, கவனமாகவே வந்துக்கோ. எல்லா நீதிமன்றத்திலையும் ஒசாரா போய்க்கோ, ஒசாரா பா. இப்போ இவர் இராணுவத்தை இறக்குற வரைக்கும் கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும். இதுக்கு கணக்கு எடுத்து உட்காரணும், உட்கார மாட்டான். இவர் சட்டப்படி நீதிமன்றத்தில் ஏற்றித்தான் வருவார். ஆனால் தப்பா கணக்கு குறுக்க லாயர்லேருந்து யார் வந்தாலும் தூக்கி எறிஞ்சிருவார் நீதி அரசர். முக்கால் சத்தியம் குடும்பமே குளோஸ் பண்ணிடுவார். நீதி அரசர் கோபத்தை பார்க்கல, உலகமே பார். நீதி அரசர் கோபம் பார்த்துக்கோ, உலகமே பார்த்துக்கோ. தானம் தர்மம் செஞ்ச நீதி அரசர் முக்கால் சத்தியம். இப்போ கடலுக்குள்ள கணக்கு எடுக்கார், வெளியில் எடுக்கார். அது யாராலையும் பார்க்க முடியாது. இதை பார்க்கறதுக்கு தான் மன்னராட்சி எல்லாம் நடத்தினால ஐயா எப்படி இருந்தாரோ அது மாதிரியே செஞ்சு மீசையை திருக்கி அவன் வால் கத்தி, வால் சண்டை, வாள் அந்த பறக்கும் தட்டும் தான் கண்டுபிடிக்க முடியல. இல்லைன்னா அதிலே பறந்து நாசம் பண்ணியிருப்பான். புரியுதா? அதனால அதை மறைச்சிட்டார் ஐயா. எல்லாம் உலகமே வாரார். 12 ஜோதிலிங்கமும் கணக்கு எடுக்கார். 12 ஜோதிலிங்கத்திலையும் 100க்கு 100 அரசியல்வாதி இதுதான் மோசம்னு எழுதிட்டார் ஐயா. அரசியல்வாதி செஞ்ச மோசம் 100க்கு 100 ஐயா போட்டார் கணக்கு. முக்கால் சத்தியம் கவனமா பார்க்கார். எங்கெங்க இங்க கணக்கு ஓடினாலும் உலகத்தை பார்க்கார். எவன் சேட்டை பண்ணுதான், ஆணு பெண்ணு எப்படி ஓடுதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கார் ஐயா. கண்ணால உட்கார்ந்து பார்க்கார். 3வது கண் நெற்றி கண். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா, கவனமாவே போய்க்கப்பா. நீதிமன்றத்தில் எல்லா நீதிமன்றம் உட்காருவார். அது டைம் வரும். இருந்தாலும் நேரடியாக கேட்கலாம். ஐயாட்ட வந்து நீதிபதி ஜட்ஜி ஆணும் பெண்ணும் தாய் இந்தியா நாடு முழுவதும் ஐயா கைலாசத்தில் வந்து பதில் கேட்கலாம். அதான் கேள்விக்கு பதில் கொடுத்துருக்காருல. கேட்கலாம், கேட்காம இன்னும் உட்காந்து நீங்கள் இருங்க, நான் பார்த்துக்கிட்டோம்ட்டார் ஐயா நீதி அரசர். முக்கால் சத்தியப்பா.